திடீரென வெள்ளியை வாங்கி குவிக்கும் சீனா. அதிரும் சர்வதேச மார்க்கெட். 10 ஆண்டுகளில் இல்லாத உச்சம். சர்வதேச சந்தையில் திடீரென வெள்ளி பக்கம் முதலீட்டாளர்கள் தங்கள் பார்வையை திருப்பியுள்ளனர். உலகிலேயே அதிக அளவில் வெள்ளியை பயன்படுத்தும் நாடான சீனா தனது வெள்ளி இறக்குமதியை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு என்ன காரணம், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் 2வது இடத்தில் சீனா இருக்கிறது. இதனால் சீனா ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் அந்த மார்க்கெட் மொத்தமாக மாறும். இதன் காரணமாகவே சீனாவின் வெள்ளி இறக்குமதி இப்போது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. அதாவது சீனா சமீபத்திய ஆண்டுகளில் தனது வெள்ளி இறக்குமதியை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சுமார் 836 டன் வெள்ளியை இறக்குமதி செய்து அதிரடி காட்டியுள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகால மார்ச் மாத சராசரியான 306 டன்னை விட மிக அதிகம். அதாவது வழக்கமான இறக்குமதி செய்வதை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாகவே இறக்குமதி செய்துள்ளது. சீனாவின் இந்த திடீர் பாய்ச்சலுக்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் சூரிய சக்தி. சோலார் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வெள்ளி மிக அவசியம். ஏப்ரல் 1 முதல் ஏற்றுமதி வரிச்சலுகைகளில் மாற்றம் வந்த நிலையில் சீன நிறுவனங்கள் முன்கூட்டியே உற்பத்தியை அதிகரிக்க வெள்ளியை வாங்கி குவித்துள்ளன. அடுத்து தங்கம் விலை எட்டாக்கனியாக உயர்ந்து வருவதால் அதற்கு மாற்றாக மக்கள் சிறிய வெள்ளி பார்களில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை சுமார் $75.76 தங்கம் $4708 உள்ளது. ஈரான் போர் போன்ற புவிசார் அரசியல் சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடி பணவீக்கத்தை அதிகரித்து தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெள்ளியின் தொழிற்சாலை பயன்பாடு சீனாவில் அதிகமாக இருப்பதால் அங்கு தட்டுப்பாடு இருக்கிறது. இதனால் சர்வதேச விலையை காட்டிலும் சீனாவில் வெள்ளி ரேட் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் ஹாங்காங் வழியாக பெருமளவில் வெள்ளி சீனாவிற்குள் நுழைகிறது. இது தொடர்பாக வல்லுநர்கள் கூறுகையில், சூரிய சக்தி மற்றும் எலக்ட்ரிக் வாகன துறைகளில் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளது உண்மைதான். ஆனால் விலையேற்றத்திற்கு தொழில்துறை தேவையை விட ஊகங்களும் மற்றும் சில்லறை முதலீடுகளும் தான் காரணமாக இருக்கிறது. இதனால் குறுகிய காலத்தில் வெள்ளி விலை கடுமையாக ஏறி இறங்கும். தங்கத்தை விட வெள்ளியில் ரிஸ்க் அதிகம். அதே நேரம் சீனாவில் இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. அதை நாம் புறக்கணிக்க முடியாது. நீண்டகால அடிப்படையில் வெள்ளி ஒரு நல்ல முதலீடுதான். ஆனால் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் சர்வதேச பதற்றங்களால் விலை அடிக்கடி மாறும். எனவே விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பது நல்லது. விலை உச்சத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் என்கிறார்கள். தொழில்துறை தேவை ஒருபுறம் இருந்தாலும் வெள்ளி விலை என்பது இப்போது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்கிறது. சீனா தனது சூரிய சக்தி உற்பத்தி அளவை குறைக்க திட்டமிட்டு வருவதும் வெள்ளிக்கு மாற்றாக மலிவான உலோகங்களை பயன்படுத்த நிறுவனங்கள் யோசிப்பதும் கவனித்த வேண்டிய விஷயங்கள். அதே நேரம் தங்கம் என்பது மானிட்டரி மெடல், அதாவது உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி சேமிக்கும். ஆனால் வெள்ளியை அதுபோல எந்த ஒரு நாடும் சேமிப்பதில்லை. தொழில்துறை தேவையை பொறுத்தே வெள்ளி விலை இருக்கும். ஒருவேளை சீனா தனது இறக்குமதியை குறைத்தால் அது வெள்ளி விலையில் மோசமாக எதிரொலிக்கும். உங்களுக்கு லக் இருந்தால் தங்கத்தை விட வெள்ளி அதிக லாபம் தரக்கூடும். ஆனால் அதே சமயம் சட்டென சரிந்து நஷ்டத்தையும் தரக்கூடும். எனவே உங்கள் முதலீட்டில் வெள்ளிக்கு அதிக பங்கு தரவே கூடாது. சிறு பகுதியை மட்டும் வெள்ளியில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் என்கிறார்கள் வல்லுநர்கள்.